வணக்கம் ஆன்மீக அன்பர்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாம பார்க்க போறது திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூரில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள வண்டி கருப்பண்ண சுவாமி கோயிலுடைய திருத்தலத்தை தான் இன்னைக்கு நாம் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். இந்த வண்டி கருப்பண்ண சாமி கோயில் எங்கே இருக்குன்னா, திண்டுக்கல்லிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள அய்யலூர் என்ற கிராமத்தில் தங்க நாற்கரச்சாலை, அதாவது 4 வழிச்சாலை ரோட்டில் 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த வண்டி கருப்பண்ண சாமி. இந்த கோவிலில் என்ன நிகழ்வு, இந்த கோயிலின் அற்புதங்கள் என்ன, வாங்க போய் பார்க்கலாம். இதுதான் வண்டி கருப்பண்ண சுவாமி கோயிலோட நுழைவாயில். வாசலுக்கு வெளியே கருப்பன் பீச்சரோடு நம்மளை வர இருக்கதே பார்த்தோன்னே நமக்கு அப்படி கருப்பனை பார்த்தோன்னே புல் அரிக்குதும். ஆமாம், அதுக்கப்புறம் தான் உள்ளே போயாச்சுன்னா கருப்பன் சின்னதாக ஒரு சிலை மாதிரி இருப்பார். இந்த கோயிலில் என்னென்னா, பெண்கள் உள்ளே வழிபட அனுமதி கிடையாது. பெண்கள் வெளியே நின்று தான் இந்த சாமியை கும்பிடுவாங்க, கருப்பனை. ஆண்கள் மட்டுமே உள்ளே செல்வாங்க. தங்களுடைய வாகனம் பயணம் சிறப்பாக அமையதுக்கு வேண்டி இந்த திருக்கோவிலில் பூஜை போட்டு வாகன பயணத்தை தொடர்வார்கள். அது இல்லாமல் கலைஞர்கள், நடன கலைஞர்களும் வருடந்தோறும் இந்த கோயிலில் தங்களுடைய கலை பயணம் சிறக்கிறதுக்கு வேண்டி கெடா வெட்டி சிறப்பு பூஜையை நடத்துகிறாங்க. வாங்க இந்த ஆலயத்தினுடைய சிறப்பை நாம் காணொளியில் காண்போம். இத்திருக்கோவில் 200-300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோவிலாகும். ஆடி மாதம் முழுவதும் இத்திருக்கோவிலில் பக்தர்கள் தங்கள் நேர்ச்சக்கடனை செலுத்துவதற்காக வண்டி கட்டி கருப்பண்ண சாமியை காண வருவார்கள். இத்திருக்கோவில் அருகே அமைந்துள்ள ரயில்வே தண்டவாளத்தில் ரயில்வே துறையால் புதிதாக இறக்கப்படும் ரயில் என்ஜின்களை இத்திருக்கோவில் முன்னால் கொண்டு பூஜை செய்து அதுக்கப்புறம்தான் ரயில் பயணத்தை தொடங்குவார்களாம். வண்டி கருப்பண்ண சாமியே துணை. பக்தர்கள் நினைத்த காரியம் நடைபெற வண்டி கருப்பண்ண சாமிக்கு சிறப்பு அபிஷேகமும் ஆராதனைகளும் பூஜைகளும் நடைபெறும். அப்பொழுது பக்தர்கள் தங்கள் பிரார்த்தனைகளை கருப்பன் முன்னால் இருந்து வேண்டிக் கொள்வார்கள். பெண்கள் வெளியே நின்று வழிபட்டு கொண்டு வைப்பார்கள். பெண்கள் திருக்கோவிலுக்குள் நுழைய மாட்டார்கள். வண்டி கருப்பண்ண சாமியிடம் நாம் நினைத்தது கண்டிப்பாக நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் வண்டி கருப்பனே துணை.
நாம் நினைத்த காரியம் நினைத்தபடி நடைபெறவும், நமது வாகன பயணம் சிறப்பாக அமையவும் இந்த வண்டிக்கற்பண்ண சுவாமி கோவிலுக்கு ஒரு முறையாவது வந்து வண்டிக்கற்பண்ண சாமியை வணங்கி செல்வோம். வண்டிக்கற்பண்ணனே துணை, வண்டிக்கற்பண்ணன் சுவாமியே துணை.